பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். ஆண்டவரே, ஜெபம் கேட்கப்படாமல் தடையாயிருக்கிற எல்லா செயல்பாடுகளும் எங்களை விட்டு மாற்றம் இயேசுவே. உருக்கத்தோடு கூட இந்த 2 வரிகளை பாடி ஜெபிப்போம். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. பாடும். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. உம் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. உம் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. என் ஜெபத்தை என் கண்ணீரை கொஞ்சம் உணர்ந்து பாடுங்கள பாப்போம். என் ஜெபத்தை கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து பாடுவோம். என் ஜெபத்தை இயேசையா, ஏசையா 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 இயேசுவே கூப்பிடுங்க. ஏசையா 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 இயேசுவே கூப்பிடுங்க பாப்போம். ஏசையா 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 ஏசையா. யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று அழைத்தீரே. யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் அழைத்தீரே. தெய்வமே என் குரல் கேளுமப்பா, உம் மகனாக என்னை மாற்றுமப்பா. தெய்வமே என் குரல் கேளுமப்பா, மகளாக என்னை மாற்றுமப்பா. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் ஜெபத்தை சேர்ந்து பாடுங்க பாப்போம். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க.
அப்படியே இந்த 2 வரிகளை மட்டும் தொடர்ந்து பாடி ஜெபிங்க பாப்போம். என் ஜெபத்தை இயேசுவே, என் கண்ணீரை உம்மை முழு உள்ளத்தோடு முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்கு எழுந்து இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனேசரத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படி வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கத்தோலிக்க நற்செய்தி குழு சார்பாக இன்று நடத்தப்படுகிற இந்த ஜெப வல்லமை முகாமை தொடங்கி வைத்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு சில மணித்துளிகள் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு ஆண்டவருடைய இனிமையை, உடனிருப்பை மிக அழகாக வெளிப்படுத்தி கற்றுத்தருகிறார். அந்த ஆண்டவருடைய வல்லமையை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பு நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாரையும் பார்க்கிற போது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வகையிலே ஒரு பொறாமையாகவும் இருக்கிறது. என்ன மகிழ்ச்சி, என்ன பொறாமை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வழக்கமாக இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான பேர் வந்திருக்கணும், மழைனால எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறிய குழு, ஆனாலும் நீங்கள் பயிற்சி வருகிறீர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இயேசு நீங்கள் மறைவாய் கேட்டதை கூரை மேலிருந்து அறிவியுங்கள் என்று சொன்னார். அதனால் நம்ம கொஞ்சம் பேர் தானே கேட்குறோம் அப்படிங்கிறது இல்லை.
கொஞ்சம் பேர் இருந்தாலும் அது எவ்வளவு ஆழமாக செய்தி போய் சேர்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் 7 பிள்ளைகளுக்கு குறையாது, 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 12 பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். 2 சொன்னபடி கேட்கும், 2 படி சொன்னபடி கேட்காது, அப்படியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இப்போ 2 பிள்ளை 1 பிள்ளை அப்படின்னு ஆன பிறகு அந்த பிள்ளைகளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம கற்றுக் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் பெரிய கூட்டம் இல்லை, சின்ன கூட்டம்தான். ஆனாலும் நீங்கள் இந்த அமர்வில் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று எதற்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி என்ன நாள்? ஆமாம், தீபாவளி நாள் என்று நம்முடைய நாட்டிலே கொண்டாடி மகிழ்கிறோம். தீபாவளி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஓய்வு எடுக்கிற, விருந்து கொண்டாடுகிற நாளாக இருக்கிறது. காலையில் பேராலயத்தில் பூசை முடிஞ்ச உடனே வழக்கமாக உபதேசியார் வந்த உடனே சிலுவை வாங்குவார். பக்கத்தில் பீடப்பணியாளர்கள் வரிசையாக நின்று சிலுவை வாங்குவாங்க. உங்களுக்கு தெரியும், பேராலயத்தில் அப்படியே ஒரு பவனி வருகிற போது பெரிய பவனி நடக்கிறது போல் இருக்கும். அதே மாதிரி பூசை முடிஞ்சு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிலிட்ரிக்கு பின்னாடியே போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பசங்க அவ்வளவு டிசிப்ளினாக கரெக்டாக நிற்பாங்க. அப்படி நின்று உள்ளே வந்த உடனே உபதேசியாருக்கு சிலுவை போட்டு, சார் தீபாவளி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தீபாவளி என்ன தீபாவளி, நல்லா மக்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாரு. என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க? விடிய விடிய சாப்பாடு தான் நடக்கு அப்படின்னாரு. அப்புறம் இப்போ என்ன நடக்கு? காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கடை திறந்துட்டாங்க. தெற்கு பஜாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பொருள் வாங்கவும் போங்கவும் அப்படி பரபரப்பாக இருக்கிறாங்க. அப்போ இப்போவும் வாங்கி தான் சாப்பிடுவாங்களா? ஆமாம், வாங்கி தான் சாப்பிடுவாங்க. அதனுடைய ரிசல்ட்டு 2 நாளுக்கு அப்புறம் தான் ஃபாதர் தெரியும் அப்படின்னாரு. அப்படி எல்லாமே அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வர அப்படிலாம் அந்த காட்சிகளை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் நினச்சி பார்க்குறேன், அப்படி எல்லாரும் வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைகளோட வந்தவங்களோடு சேர்ந்து விடுமுறை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய மகிழ்வான ஒரு காரியம். அதனால் உங்களை பார்க்கிற போது ஒரு பெரிய மகிழ்வு கொள்கிறேன். எதற்காக பொறாமை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து ஆண்டவரை தேடுறீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, நான் கூட வந்த உடனே ஒரு செய்தி சொல்லிடுவாங்க, அவ்வளோதான் போல் நினச்சா, ஃபாதர் நீங்கள் நற்கரனை எடுத்துகிட்டு வரணும், அந்த ரூமில் வைக்கணும், அதில் ஒரு 10 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே ஜெப கூட்டம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைங்க எவ்வளவு ஆர்வமாக தேடுறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதே, நாம் என்ன வகையில் தேடி இருக்கிறோம் அப்படி நினைக்கும் போதே இவ்வளவு தேடுறாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை என்னுடைய உள்ளத்திலே எழுகிறது. இப்படி பேசிக்கொண்டே நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். உங்களை உண்மையிலேயே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். கரங்களை தட்டி நாம் நம்முடைய அன்பை மகிழ்வை ஒருவருக்குறை பரிமாறிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு திருப்பாடல்கள் 84. இந்த திருப்பாடல்கள் 84 அதில் குறிப்பாக 5வது வசனத்தை 7வது வசனத்தையும் தலைப்பாக போடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி வாசித்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிற ஒரு வசனங்கள் எல்லாமே இதில் இருக்கிறது. என் ஆன்மா ஆண்டவருடைய ஆலய முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது அப்படிங்கிறது இது முக்கியமான வசனம். அதுபோல் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை காட்டிலும் என் ஆண்டவருடைய ஆலய முற்றத்தில் தங்கியிருப்பது எவ்வளவோ மேலானது அப்படிங்கிற ஒரு வசனம். அதிலேயே பொல்லாரின் கூடாரங்களில் தங்கியிருப்பதை விடவும் என் ஆண்டவருடைய ஆலய வாயிற்காப்பாளனாக இருப்பது எவ்வளவோ மேலானது அப்படிலாம் எல்லா வசனமும் முக்கியமான வசனம். ஆனால் இதில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக இதுதான் நம்ம சொல்லுவோம், ஆனால் இந்த நற்செய்தி குழுவினர் இந்த பகுதி எடுத்திருக்கிறார்களே என்று பார்க்கிற போது 5வது வசனத்தை 7வது வசனத்தை இணைச்சு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றவர், அதே போல் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
என் அன்பு பிள்ளைகளே, இந்த பகுதியை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய வலிமை தெரிகிறது? யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய வலிமையை தெரியும்? கை தூக்க பார்ப்போம். கொஞ்சம் யோசித்து தூக்குறீங்க நீங்கள் இல்லையா? முன்னாடி அக்கா தூக்கிட்டாங்களா, தங்கச்சி தூக்கிட்டாங்களா, அண்ணன் தூக்கிட்டாங்களா இல்லையான்னு பார்ப்போமே நினச்சி தூக்குறீங்க. ஆண்டவருடைய வலிமை இருக்கா இல்லையா? ஆண்டவர் வல்லமையானவரா இல்லையா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, வலிமையானவர், வல்லமை மிக்கவர், ஆற்றல் வாய்ந்தவர் ஆண்டவர், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எவ்வளவுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு மற்றவர்கள் அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரில. எனக்கு யோசனையாக இருக்கிறார். மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரில. பழைய ஏற்பாட்டில் அரசராகமம் 2வது புத்தகம் 5வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நாமான் என்கிற ஒரு சிரியா நாட்டினுடைய படை தளபதியை பார்க்குறோம். இந்த படை தளபதிக்கு தொழுநோய் பிடிச்சிருக்கு, சரிதானா? அந்த மனுஷனுக்கு என்ன, இப்படி தொழுநோய் பிடிச்சிருக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு நலம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அவன் வீட்டுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனப்பட்ட ஒரு இஸ்ரேலிய சிறுமி அங்கே இருக்கிறான். நமக்கு தெரிந்த நிகழ்வு தான். இப்போ பாருங்கள், இந்த சிறுமி வழியாக அவன் சொல்லப்பட்டு அந்த நாட்டினுடைய அரசனிடத்திலிருந்து கடிதம் வாங்கி கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு திருப்பி வாரான். வந்து அரசன்கிட்ட கொடுக்குற போது அவன் சண்டைக்கு வர்றதுக்கு வேறு வழி இல்லாமல் இப்படியா வருவான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இறைவாக்கினர், நமக்கு எலிசா இறைவாக்கினரை அவர் கண்டு தன்னிடத்தில் அழைத்து வர சொல்லி, அதன் பிறகு நாமானுக்கு ஒரு அறிவுரை சொல்லி, நாமான் அந்த அறிவுரை ஏற்க மறுத்து நாமானுடைய பணியாளர் சொல்லி, அதன் பிறகு அவர் யோர்தான் ஆற்றில் போய் மூழ்கி எழ 7 முறை எழுகிற போது அவருடைய உடல் யாரை போல மாறியதாம்? ஒரு சிறு குழந்தையின் உடலை போல மாறியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி அவன் தன்னுடைய உடல் வலிமை பெற்ற பிறகு அவன் வந்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அரசராகமம் 2வது புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனம். அவர் தம் பரிவாரங்களுடன் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வலிமையை அறிந்து கொண்டான். நாமான் கடவுளுடைய வலிமையை அறிந்து கொண்டான். பாருங்க, நாமான் கடவுளுடைய வலிமையை அறிந்து கொண்டான். ஆனால் நாமானுடைய அந்த குணப்படுத்துதலுக்கு பிறகு எலிசாவினுடைய கூடாரத்தில் எலிசாவுக்கு உதவி செய்வதற்காக 2 பேர் இருக்கிறான். அங்கே என்ன நடக்கிறது? யாருக்கு தொழுநோய் வந்ததோ அவங்க வந்து நலமாயிட்டான். ஆனால் ஆண்டவரை அறியாத இந்த எலிசாவினுடைய ஊழியர்கள் 2 பேருக்கு தொழுநோய் வந்துச்சு. வேற்று நாட்டினவர் வந்து ஆண்டவரை அறிந்து நலம் பெற்றுக் கொள்கிறான். ஆனால் சொந்த நாட்டில் ஆண்டவருடைய ஊழியரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவங்க 2 பேருக்கு அங்கே நலம் கிடைக்காம போகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், நாம் அறிந்து கொண்டதை விடவும் மற்றவர்கள் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் மிகப்பெரியவராக இருக்கிறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அதனால் இந்த நாட்கள் மிக ஆண்டவருடைய நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறிவதற்கான ஒரு காலமாக நீங்கள் நினைக்கணும். கடவுளுடைய வல்லமை எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு காலம். என் அன்பார்ந்தவர்களே, ராஜாவூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ராஜாவூர் கோயில் என்ன கோயில்? மிக்கேல் ஆண்டவர் கோயில். ராஜாவூர் கோயிலுக்கு நிறைய திருப்பயணிகள் போய்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பேய் பிடிச்சிருந்தா எங்கே போகணும்? அப்போ நீங்கள் போனவங்கெல்லாம் அப்படியா இல்லையா? இல்லை. அப்போ எதுக்காக போனோம்? எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காக போயிருப்போம்.
ஒரு காரணத்துக்காக போயிருப்போம். இங்கே ராஜா ஊருக்கு போகிறவங்க நிறைய பேர் நோயினால் பேயினால் பிடிபட்டவங்க அங்கே போய் குணமாகிறத நம்ம பார்க்குறோம். நம்மளும் நிறைய பேர் ஒரு வேண்டுதல் வச்சு ஜெபம் சொல்லி எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினச்சி போயிருந்துருக்கலாம். இல்லை அங்கே போயிட்டு வருவோம், ஒரு ஆசீர்வாதத்துக்காக போயிட்டு வருவோம், ஒரு வல்லமையான ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுக்காக போயிட்டு வருவோம் அப்படின்னு கூட போயிருந்துருக்கலாம். அப்படி தான் ஒரு குடும்பம் ரெகுலராக ராஜா ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னத்துக்கு நீங்கள் ஓயாமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வழக்கமாக போயிட்டு வருவோம், நானும் ஒரு நாள் வரட்டுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு இந்துக்காரங்க, நானும் வரட்டுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா கேட்ட உடனே இவங்க வாங்க உங்களையும் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நாமும் கூட அப்படி கோயிலுக்கு போகும்போது யாரையாவது பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு போயிருக்கோமா இல்லையா? ரொம்ப யோசனையெல்லாம் இருக்குது. உங்களை பார்த்து, உங்களுடைய ஜெபத்தை பார்த்து, நீங்கள் வழிபாடு செய்கிறத பார்த்து, அப்பா ஏக்கா உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படி தோணுது, நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் வச்சுங்களேன், நீங்கள் உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தரையாவது மீட்கும் பொருட்டு எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்னு தூய பவுலடியார் சொல்லுவார். என் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் நற்செய்தியாக மாறி போயின என்று தூய பவுல் சொல்லுவார். அவருக்கு ஆசையெல்லாம் அப்படி தான். சிறைப்பட்டிருந்தால் அது நற்செய்தியாக இருக்கணும், அடிபட்டுட்டோம்னா அதுவும் நற்செய்தியாக இருக்கணும், என்ன நடந்தாலும் நற்செய்தியாக இருக்கணும்னு தூய பவுல் நினைப்பார். அதுபோல் இந்த அம்மா கோயிலுக்கு போனவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் வாரேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு போனால் இங்கே நமக்கு தெரியும், மற்ற கோயில்களுக்கெல்லாம் போனால் எப்படி இருக்குமோ தெரியாது. நம்ம கோயிலுக்கு திருப்பலிக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் எந்திரிக்கணும், உட்காரணும், முழங்கால் போடணும், கையை கும்பிடணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் நடக்கும். காணாததுக்கு இப்போ நம்ம பேராலயத்தில் என்ன செய்கிறோம், லூயிஸ் சார் சொன்னது போல் பேராலயத்தில் சரின்னு என்ன செய்வேன், கண்ணை மூடுங்க, கையை கும்பிடுங்க. இந்த சாமிக்கு வேறு வேலையே இல்லை, கையை கும்பிட சொல்லுதாரு, கண்ணை மூட சொல்லுதாருன்னு கூட நினைக்கலாம். ஆனால் கையை கும்பிடுறது கண்ணை மூடுறது எதுக்காக வேறு எங்கேயும் பார்க்காத நீ ஆண்டவரை மட்டும் பாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுக்காக அப்படி சொல்லுவோம். அதை மாதிரி அந்த அம்மா கண்ணை கும்பிடுங்க, கண்ணை மூடுங்க, கையை கும்பிடுங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன தெரியல, எல்லாரையும் போல் இவங்களை எந்திரிக்காங்க, உட்காருனாங்க. அப்புறம் நன்மை எடுக்க போகும்போது எல்லோரும் போய் நன்மை எடுக்க போயிட்டாங்க. இந்த அம்மா முழங்கால் போட்டவங்க முழங்கால் போட்டே அப்படின்னு நிற்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அதுதான் பெரிய ஆச்சரியமான காரியம். வீட்டில் ரொம்ப கஷ்டம், இந்த அம்மாவுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா அப்படியே மிக்கேலியாவை பார்க்கும்போது தத்துருவமாக அப்படியே காட்சியாக தெரிஞ்சிருக்கு. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு ஜெபம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜெபம்னு சொன்னால், மிக்கேலியா நீர் எங்கள் வீட்டுக்கு வந்துருமே, எப்படி மிக்கேலியா நீ எங்கள் வீட்டுக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் போல் வீட்டை பார்த்து வந்தாச்சு. வீட்டுக்கு போனால் வீடு ஃபுல்லாக பிரகாசமாக இருக்குது, ஒளியாக இருக்குது, அப்படி பெரிய ஒளியாக இருக்குது. பெரிய ஆச்சரியம். அவங்க எங்கே மிக்கேலியாவை பார்த்தாங்களோ அதே மிக்கேலியா வீட்டில் நிரம்ப இருக்கிறாராம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப பிரகாசமாக அந்த வீட்டில் அந்த அம்மா அவ்வளோ ஒளி வெளிச்சத்தில் மிக்கேலியாவை பார்த்தாங்க. அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து கோயிலுக்கு வரும்போது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வரைக்கும் பஞ்ச பதாரியாக இருந்தாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்வோம்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மிக்கேலியாவை பார்த்த பிறகு, அவருடைய திருமுகத்தை தன்னுடைய வீட்டில் கண்ட பிறகு, வாழ்க்கையில் எதை தொட்டாலும் வெளிச்சமாக இருக்கிறது, எதை தொட்டாலும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, என்ன நடந்தாலும் கடவுளுடைய வல்லமையை அவங்க உணர்ந்து பார்க்குறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எசாயா 1:3. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். புறவினத்தார்கள், அறியாதவர்கள், அறியாத விலங்குகள், மற்ற உயிரினங்கள் கூட ஆண்டவரை அறிந்திருக்கிறதாம். ஆனால் என் ஜனமோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். அப்போ கடவுளுடைய வல்லமை
இங்கே செயலாற்றுகிறது என்பதை நீங்கள் நம்பினால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பினால், அது உங்களுடைய வாழ்க்கைக்கான பெரும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்கு இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம். அவங்க கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, மிக்கேலியா எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. அதே போல் நாமானை பாருங்க, நாமான் அந்த இடத்தை விட்டு போகிற போது எலிசா இறைவாக்கினரை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் போல மண்ணு மட்டும் அள்ளிட்டு போட்டுமா, கொஞ்சம் போல இந்த நாட்டில் இருந்து மண்ணை மட்டும் அள்ளிட்டு போகிறோமா, இம்மண்ணிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை அவர் கண்டார். இந்த மண்ணில் இறைவன் இருப்பதை கண்டார். மண்ணில் மனிதன் கடவுள் இருப்பாரா? மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கினார். ஆனால் இந்த மண்ணில் தான் இறைவன் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார் என்று சொன்னார். கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய வலிமையை அவர் அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வலிமை என்பது நம்முடைய இறைவனுக்கு இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க அதை தெரியாமல் நிறைய நேரம் அலைகிறோம். கடவுளுடைய வார்த்தையை, அவருடைய வலிமையை தெரியாமல் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை வாசித்து பார்த்தீங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் எதுவெல்லாம் வலிமையானது, எதுவெல்லாம் வலிமையானதாக நம்ம கருதுகிறோம். நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால், பணம் வலிமையானது, பதவி வலிமையானது, அதிகாரம் வலிமையானது, செல்வம் வலிமையானது, சொத்து வலிமையானது, பேங்கில் சேர்த்து வச்சுருந்தோம்னா அது வலிமையானது. இப்படி நிறைய வலிமையானது சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் நினச்சி பார்க்குறோம், இதுவெல்லாம் வலிமை என்று நினைக்கிறோம். ஆனால் பேதுரு எதுவெல்லாம் வலிமையானது என்று நினைத்தாரோ அதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு கண்டுபிடிக்கிறார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய படகும் தன்னுடைய உடல் வலிமையும் தன்னுடைய வலைகளுமே பெரிதென்று நினைத்து கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவர் அவருடைய படகில் ஏறுகிறார். இயேசு பேதுருவின் படகில் ஏறிக்கொண்டார். பேதுருவின் படகில் ஏறிக்கொண்ட பிறகு பேதுருனுடைய வாழ்க்கையே மாறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இயேசு உங்களுடைய படகில் ஏறுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறோமா? கடவுளுடைய வலிமையை நீங்கள் உணரணும்னு சொன்னால், உங்களுடைய படகுல, நீங்கள் வாழ்க்கைங்கிற படகில் பயணித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்கள் படகுல யார் ஏறணும்? ஆமாம், நம்ம யாரெல்லாம் ஏற்றிட்டு போகிறோம்? எதெல்லாமோ ஏற்றிட்டு போகிறோம். நம்ம படகுல என்னத்திலாமோ இழுத்து கட்டி கொண்டாடி தொலைச்சி போய் பார்த்து முட்டி மோதின பிறகு பாறையில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிது, அல்லது வேறு எங்கேயாவது போய் மூழ்கிற நிலைமையில் இருக்குது. ஆனால் நம்ம யாரை ஏற்றிட்டு போகணுமா? இயேசுவை தான் நம்முடைய படகுல ஏற்றிட்டு போனால் என்ன நடக்கும்? பேதுரு சொல்லுகிறார், ஐயா, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைச்சோம், நாளெல்லாம் உழைச்சோம், ஒன்றுமே கிடைக்கல. ஆனாலும் என்னிடத்தில் ஒன்று குறைவுபடுகிறது, என்னிடத்தில் ஒன்று தடைபட்டிருக்கிறது, உமது வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன் என்று சொல்கிறார். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னால், படகுலாம் நல்லாத்தான் இருக்குது, பயணமெல்லாம் இனிமையாகத்தான் இருக்குது. ஆனால் யாரை நம்பி போய்கிட்டு இருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை நம்பி நம்ம போகலை. நிறைய நேரங்களில் அதை நம்புகிறோம், அது வேணும் இது வேணும் எல்லாம் வச்சுருக்கோன்னு நினைக்கிறோம். ஆனால் முக்கியமான ஒன்று, நம்முடைய வண்டிக்கு என்ன வேண்டி இருக்கிறது? பெட்ரோல் போல் என்ன வேண்டி இருக்கிறது? கடவுளுடைய வார்த்தை என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? என் அன்பார்ந்தவர்களே, படகு நிரம்பும், நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு மீன்கள் சேரும், நீங்கள் அளவிட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அதுதான் இறைவனுடைய வலிமை, அதுதான் ஆண்டவருடைய வலிமை. ஆண்டவருடைய வலிமை எங்கே வெளிப்பட்டது என்றால் இறை வார்த்தையில் வெளிப்பட்டது. ஆகவே தான் நாம் எல்லோருமே அந்த இறை வார்த்தையினுடைய வலிமையை, ஆற்றலை அறிந்து கொள்வதற்கான ஒரு நாளாக, ஒரு அழைப்பாக இந்த நாள் இருப்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படித்தான் இந்த பயணத்தை நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள். நான் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய செய்திகள் இருக்கிறது. கடவுளுடைய இந்த வலிமையை பற்றி பேசுவதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய வல்லமையால், தன்னுடைய வலிமையினால் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மரணத்தை வெல்வதற்கான வலிமை யாருக்காவது இருக்கிறதா? மரணத்தை வெல்வதற்கான வலிமை யாருக்கு இருக்கிறதா? ஆண்டவர் இயேசுவுக்கு தான் இருக்கிறது. அவர்தான் மரணத்தை வென்றவர், அவர்தான் வலிமையானவர். அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெல்லுகிற ஆற்றல் அந்த இறைவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அவரை நாம் பற்றி கொள்வது தான் நமக்கு மிக முக்கியமானதான அழைப்பாக இருக்கிறார்.
நம்ம விவிலியத்தில் எந்த பகுதியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். கடவுளுடைய வலிமையை உணர்ந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று தாவீதை சொல்லலாம், மோயிசனை சொல்லலாம், கிதியோனை சொல்லலாம், தூய பவுலடியாரை சொல்லலாம். தூய பவுலெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வலிமை மிக ஆழமாக உணர்ந்திருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு வலுவூட்டுகிறவர் அவர்தான் என்று சொல்கிறார். எனக்கு வலிமையானவர் ஆண்டவர் தான் என்று சொல்கிறார். அவருடைய துணை கொண்டு எதையும் செய்வதற்கான ஆற்றல் எனக்கு உண்டு. அதுதான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? அவர் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுவார். எப்போ நீங்கள் ஆண்டவருடைய வலிமையை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் வலிமை பெற்றுக்கொண்டு போவீங்க இல்லையா? சிம்சோன் அப்படிங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு நீதிபதி இருக்கிறார். அவர் என்ன செஞ்சார்? கடவுளுடைய வலிமையை உணராத போது அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போகிறார். திரும்ப ஆண்டவருடைய வலிமையை உணர்கிற போது அவர் வாழும்போது கொண்டவர்களை விடவும் சாகும்போது அவருடைய அந்த சாவில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏராளமா. அதுதான் ஆண்டவருடைய வலிமை. ஆண்டவர் வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தியானம், இந்த வல்லமை முகாம் உங்களுக்கு ஆண்டவருடைய வலிமையை சொல்லட்டும், ஆண்டவருடைய ஆற்றலை உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கும் வலிமை அளிப்பார், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், இன்னும் மேன்மையாக ஒருபடி உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் உம்மை அறிந்திருக்கிறது. ஆனால் உமது அன்பை பெற்ற நாங்கள், உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள், உமது மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உமது வலிமையை அறியாமல் இருக்கிறோம், உமது வல்லமையை அறியாதவர்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாட்களிலே உமது வல்லமை மேலானது, உமது ஆற்றல் சிறப்பு வாய்ந்தது. உமது வல்லமைக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று அறிகிறோம். ஆண்டவரே, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றுமே மிஞ்சவில்லை. ஆனாலும் உமது வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன் என்று சொல்லி வலை வீசி பெருமளவு மீன்பாட்டை கண்டபோது இயேசு யார் என்று பேதுரு அறிந்து கொண்டார். அதுபோல நாங்களும் கூட உமது வல்லமையை அறிந்து பயணிக்க அருள்த்தார். நாமான் புறவினத்தைச் சேர்ந்தவன், உமது வல்லமையை அறிந்தார். கிதியோன் உமது வல்லமையை அறிந்தார். பவுல் உமது வல்லமையை அறிந்தார். சாம்சன், சிம்சோன் என்கிற நீதிபதி உமது வல்லமையை அறிந்தார். இந்த நாளிலே உமது வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. போராட்டம், கவலை, வருத்தம், நெருக்கடி, துன்பங்கள், பதற்றம், இப்படி வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் எங்களை நெருக்குகிற போது உமது வலிமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உமது வல்லமையை உணர்ந்து அதன்படி வாழுகிற போது எங்களுக்கான ஆசீர்வாதம் பெருகட்டும். இந்த ஜெப வல்லமை முகாமிலே நாங்கள் செபிக்கிற போது எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வல்லமையான முகம் எங்களுடைய மறைமாவட்டம் முழுக்க எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைய எங்களுடைய ஜெபம் உமது பாதத்தில் வந்து சேர்வதாக. ஆசீர்வதியும், வழிநடத்தும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. நன்றி.